வணக்கம், ருத்து லோட்டஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது, நான் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போன தாமரை பூக்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நியூ வெரைட்டி. இது ஒரு பவுல் வெரைட்டி, ஹரிதா அப்படிங்கிற ஒரு பவுல் வெரைட்டி தான் இந்த லோட்டஸு. இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா எனக்கு வாங்கும்போது கிழங்கு ஒன்று மாறி போச்சுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு பொதுவாக அந்த சேனல்லேருந்து இந்த கிழங்கு நமக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. இந்த பூ பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு S1 மாதிரி இருக்குது. S1 மாதிரி இருந்தாலும் இதில் எல்லோ கலர் இல்லை, ஒயிட் அண்ட் க்ரீன் தான் இருக்குது. ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. நம்ம பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம். இதை கோயிலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் கொண்டு போனோம் அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு அது வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பவுல் வெரைட்டிஸ், மைக்ரோ வெரைட்டிஸ் இது எல்லாமே நம்ம வீட்டில் பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு நியூ வெரைட்டி தான். மயூரி அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. மயூரி ஃபஸ்ட் ஃப்ளவர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இது கோயிலுக்கு நான் எடுத்துகிட்டு போகணும், அதனால் நான் இதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இது எப்படி இருக்குது, எந்த மாதிரி ஒரு கலர் நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு. நல்லா ஒரு டார்க் கலர் கிடைக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு டார்க் கலர் கிடைக்குது. பூவும் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஃப்ளவராக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நமக்கு மோஸ்ட்லி ரெட் கலர் வெரைட்டி, ரெட் கலரில் ஃப்ளவர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் பூக்கும். மயூரி நல்லாவே பூக்குதுங்க. இதோட சென்டரில் இருக்கிற பெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தமோ மாதிரியே இருக்குது. இருந்தாலும் தமோ அளவுக்கு பெரிய ஃப்ளவர் இல்லை, ஓரளவுக்கு சின்ன ஃப்ளவர் தான் இது. பாருங்கள் நல்லா ஒரு டார்க் கலர் கிடைக்குதுங்க. ஒரு ரெட்டில் ஒய்லட் கலந்த மாதிரி அதுவே டார்க்காக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருக்க கலரு. இதோட ஒரிஜினல் கலர் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அதோட பூவோட சென்டரில் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நல்ல ஒரு டார்க் ரெட் மெரூன் கலந்த மாதிரி இருக்குது பாருங்கள். அதுதாங்க இதோட ஒரிஜினல் கலரு. ரொம்பவுமே நல்ல ஒரு ரெட் கலர் கொடுக்குது இந்த வெரைட்டி. இது இப்போ தான் நல்லா மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. நான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஏன்னா பெரிய வெரைட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் அகலமான பாட்டில் கொடுத்தோம் அப்படின்னா தான் நல்லா நமக்கு பூக்கள் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன டியூபராக தான் போட்டிருப்பேன். நம்மளோட டியூபர்ஸ் போடும்போது பார்த்திங்கன்னா இன்னுமே செடி நல்லா வரும். அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அக்கிலா. இது டார்மெண்ட்டில் இருக்குது. இதோட டியூபர்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடியது தான் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேவரட் வெரைட்டி பார்த்திங்கன்னா ஸ்வேதா. இதை நான் உங்களுக்கு போன வீடியோவில் காமிச்சிருப்பேன். நான் மொட்டுக்களை கட்டி வச்சுருப்பேன். பாருங்கள் இது ஓப்பன் ஆயிடுச்சு. இது தானாகவே விரிஞ்சிருக்குதுங்க. நல்லா மழை இருக்கிறதுனால பாருங்கள் அந்த சைட்லலாம் கொஞ்சம் கருப்பு கருப்பான மாதிரி இருக்குது. ஏன்னா மழை துளிகள் விழுந்துகிட்டே இருக்கிறதுனால தான். இதை இன்னுமே ஒன்று பண்ணி வச்சுருக்கலாம், நூல் வச்சு கட்டி வச்சுருந்துருக்கலாம். ஏற்கனவே நான் க்ரீன் ஆப்பிள் அந்த மாதிரி நூல் வச்சு கட்டி காமிச்சிருப்பேன். ஏன்னா கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அது ரொம்ப ஓப்பன் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செடியிலேயே நூலை வச்சு கட்டி வச்சுருப்பேன். அந்த வீடியோ சேனலில் இருக்குது, தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். பாருங்கள் இது எப்படி விரிஞ்சு நிற்குதுன்னு. இப்போ பார்த்திங்கன்னா மணி ஒரு 6 மணி ஆயிடுச்சுங்க, ஈவினிங்கு. நான் இப்போ இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே பறிச்சுட்டு எங்கள் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. இது எனக்கு புதுசு கிடையாதுங்க. இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் பறிக்கிறது அப்படிங்கிறது நான் க்ரீன் ஆப்பிளில் நிறைய ஃப்ளவர்ஸ் பறிச்சிருக்கேன். இப்போ ஸ்வேதாவில் பறிக்க போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ரொம்பவுமே அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நம்ம நின்றுட்டு பார்த்துட்டே இருக்கலாம், பறிக்கவே வேண்டான்னு தான் தோணும். ஆனால் நம்ம கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகணும், அதனால் பறிச்சிடலாம். பூ பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டுங்க. க்ரீன் ஆப்பிளை விட இது வெயிட்டு. இதழ்கள் உங்களுக்கு இதில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அதில் ஓரளவுக்கு இருக்கும். பட் பார்த்திங்கன்னா வெயிட் பார்த்திங்கன்னா இதுதான் அதிகமாக இருக்குது. பெட்டல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ வெயிட்டு. அதுக்கப்புறம் மழையிலே நனைஞ்சிருக்குது இல்லைங்களா, அதனால் வெயிட்டாக இருக்குது. பாருங்கள் இது எல்லா ஃப்ளவர்ஸையும் பறிச்சாச்சு. இதில் சேரா, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தமோவும் நான் பறிச்சிருக்கேன். ஆனால் அந்த பூவெல்லாம் சின்னதாக தெரியுது. இது இவ்வளோ பெரிய ஃப்ளவராக இருக்குது. டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால ஃப்ளவர்ஸை எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் போகும்போதே பார்த்திங்கன்னா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் நல்லா க்ளவுடியாக இருக்குது. இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இலை வச்சு கவர் பண்ணியிருக்கணும். ஆனால் எங்களுக்கு டைம் இல்லாதனால ஒரு இலை காற்றுல பறந்துடுச்சுங்க. அதனால் ஒரு இலை தான் இருக்குது. அதை வச்சு நான் கவர் பண்ணி வச்சுருக்கேன். கூல் கிளைமேட் அப்படிங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே வெயில் காலமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதில் தண்ணி வச்சு தான் எடுத்துகிட்டு போகணும், இல்லைன்னா தாங்காது உங்களுக்கு. பாருங்கள் போக போக நல்லா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 8 மணிக்குள்ளே நாங்கள் கோயிலுக்கு போயிடணும். ஏன்னா 8 மணிக்கு பூஜை முடித்து கோயில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எங்களோட குலதெய்வம் பார்த்திங்கன்னா காங்கேயம் கரியகாளியம்மன் பரஞ்சேரி வழி. பாருங்கள் ஃப்ளவர்ஸு எப்படி இருக்குதுன்னு.
தட்டே பிடிக்கல. நான் 2 தட்டில் அதை எடுத்து வைக்க போகிறேன். கோயிலுக்கு எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் பாருங்கள். அங்கே வீடியோ எடுக்க முடியல, பூஜை நடந்துகிட்டு இருந்ததுனால. பாருங்கள், இந்த தட்டு ஃபுல்லாகவே வந்துருச்சுங்க இந்த ஃப்ளவரு. அதுக்கப்புறம் இன்னொரு தட்டு பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் ஃப்ளவர்ஸு அக்கிலாம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ரொம்பவுமே நல்லா இருந்ததுங்க சாமி தரிசனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்வான் பார்த்திங்கன்னா நான் மீடியம் கல்டிவர்னு தான் சொல்லியிருப்பேன். இல்லைங்க, இது ஒரு எக்ஸல் வெரைட்டி. அது வந்து எக்ஸல் வெரைட்டியாக எப்படின்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, இந்த மாதிரி பிளான்டிங் பண்ணி பார்த்து தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். நியூ வெரைட்டிஸில் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃப்ளவராக வந்திருக்குது. கிட்டத்தட்ட க்ரீன் ஆப்பிள் மாதிரியே இருக்குது. இதோட மதர் பிளான்ட் பார்த்திங்கன்னா க்ரீன் ஆப்பிளாக தான் இருந்திருக்கும். அதனால தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா க்ரீன் ஆப்பிள் மாதிரியே இருக்குது. இது பாருங்கள், நிலத்து தொட்டி. இது நிலத்தில் நம்ம வந்து வீட்டில் எப்போவுமே சின்ன சின்ன தொட்டி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதிலலாம் நம்ம நல்லாவே போட்டு வளர்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு க்ரீன் ஆப்பிள் இருந்தது. இது என்னோடய ஃப்ரெண்டோட தொட்டி தாங்க இது. இதில் க்ரீன் ஆப்பிள் இருந்துச்சு, தண்ணி லீக் ஆகிறதுனால அவங்க வந்து எடுத்திருக்காங்க. கொஞ்சம் வேலை செஞ்சதுக்கப்புறம் இதில் மறுபடியும் க்ரீன் ஆப்பிள் போடணும். இதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு தொட்டியில் தான் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்வான் அப்படிங்கிற வெரைட்டி நல்லாவே வளர்ந்துருக்குது. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த பூமியோட வெப்பம் வந்து நமக்கு இந்த மாதிரி நிலத்தொட்டிகளில் ஃபுல்லாக அதுக்கு கிடைக்கும். அப்போ பார்த்திங்கன்னா செடி நல்லா தழைஞ்சு வரும். நம்ம டெரஸில் வச்சுருக்கிற பிளான்ட்டுக்கு டப்பில் வச்சுருக்கிறதுக்கு அந்த அளவுக்கு அந்த வெப்பம் வந்து பூமியோட வெப்பம் வந்து கிடைக்காது. அதனால் பார்த்திங்கன்னா நல்லா ஹைட் கொடுத்து வளராது. நிலத்தில் வச்சோம் அப்படின்னா நல்லா ஹைட் கொடுத்து வளரும். நீங்கள் டப்பில் போட்டு கூட நிலத்தில் வச்சுக்கலாம். அப்படி வச்சா கூட உங்களுக்கு நல்லா ஹைட் கொடுத்து வளரும். பாருங்கள், இது சின்ன தொட்டி தான். இதில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னு பாருங்கள். அந்த தொட்டியே தெரியாத அளவுக்கு இலைங்க. இந்த இலையெல்லாம் எதுவுமே கட் பண்ணக்கூடாது. ஏன்னா பெரிய பெரிய ஃப்ளவர்ஸாக வரும்போது பார்த்திங்கன்னா இலைகள் தேவை. இந்த இலைகளை எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அந்த பூவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சத்துக்கள் வந்து குறையும். அப்போ வந்து பூ வந்து சின்னதாக தான் பூக்கும். நம்ம இலையெல்லாம் எதுவுமே கட் பண்ணக்கூடாது. காஞ்சாலும் பரவாயில்ல, அப்படியே விட்டுடுங்க. நல்லாவே பூக்கள் கொடுக்கும். ஒயிட் ஸ்வான் கிட்டத்தட்ட க்ரீன் ஆப்பிளுக்கு ஈக்குவலாக வந்துருச்சுங்க. சூப்பராக பூத்துக்கிட்டு இருக்கு. இது இந்த சின்ன தொட்டிலேயே நல்லா இந்த அளவுக்கு ஹெல்த்தியாக வர காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு உள்ளே கொடுத்துருக்குற உரம் தான். இதுக்கு கொடுத்துருக்குற உரம் பார்த்திங்கன்னா மாட்டு சாணம் கிடையாதுங்க, ஆட்டுச்சாணம் தான் கொடுத்துருக்கோம். ஆட்டாம்புழக்கைன்னு நாங்கள் சொல்லுவோம் எங்கள் ஊரில். ஆட்டாம்புழக்கை தான் இதுக்கு கொடுத்துருக்கோம். தாமரைக்கு சிறந்த உரம் பார்த்திங்கன்னா இந்த ஆட்டாம்புழுக்கை அப்படிங்கிறது தான். அதுதான் கொடுக்கணும். அப்போ அதுதான் தாமரைக்கு பெஸ்ட்டு ஃபெர்டிலைசர். அதுக்கு அடுத்தது தான் உங்களுக்கு வந்து மாட்டுச்சாணம், அதுக்கப்புறம் தொழு உரம். அதுக்கு அடுத்தது தான் நீங்கள் வந்து மண்புழு உரம் கொடுக்கணும். மண்புழு உரத்துக்கு இந்த அளவுக்கு கொண்டு வர முடியாதுங்க. இந்த ஆட்டாம்புழுக்கையும் மாட்டு சாணத்தில் தான் இந்த அளவுக்கு கொண்டு வர முடியும். மண்புழு உரத்தில் இந்த அளவுக்கு லோட்டஸ் வராது. நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டோம் ஆல்ரெடி. மைக்ரோ வெரைட்டிஸ் அதுக்கப்புறம் பவுல் வெரைட்டிஸ்க்கு வேணால் வந்து வர்மி கம்போஸ்ட் பயன்படுத்தலாம். எக்ஸல் வெரைட்டிஸ்க்கு வந்து அது வந்து சூட்டபுளாக இருக்காதுங்க. அது கொடுத்தா அந்தளவுக்கு பெரிய ஃப்ளவர் வர்றது கிடையாது. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி சின்ன தொட்டி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் போட்டு வளர்க்கலாம். இல்லை உரக்குழி அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட லோட்டஸ் போட்டு வளர்க்கலாம். ரொம்பவுமே சூப்பராக வரும். முடிஞ்ச அளவுக்கு நிலத்தில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வந்து ஹைட் கொடுக்கும். நல்லாவே செடி தழைஞ்சு வரும். தாமரை கிழங்குகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நல்ல ட்ராபிக்கல் வெரைட்டிஸாக நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி தட்டாக ஃப்ளவர்ஸ் நம்ம கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நன்றிங்க.